என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மண் என் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் 27 பிப்ரவரியில் நடைபெறவுள்ளது. விளவங்கோடு எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணியின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். விளவங்கோடு எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி நேற்று காங்கிரஸில் இருந்து விலகி டெல்லியில் இணை அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். இதையடுத்து அவர் தனது விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு இன்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு, காங்கிரஸில் இருந்து விலகிய விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜினாமா கடிதம் முறைப்படி இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இணைய வழியில் கடிதம் அனுப்பியதோடு தொலைபேசியிலும் விஜயதாரணி என்னிடம் பேசினார். விளவங்கோடு சட்டசபை தொகுதி காலியாக இருப்பது குறித்து முறைப்படி அறிவிக்கப்படும் என்றார். இதன் மூலம் விளவங்கோடு சட்டமன்றத்திற்கும் மக்களவை தேர்தலோடு சேர்த்து வாக்குப்பதிவு நடக்க வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது.